கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழா இந்த வாரம் கொண்டாடப்படுகிறது. அவர் விட்டுச் சென்ற கலை பொக்கிஷமான கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் பற்றிய இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கங்கையை வென்றார், கடாரம் வென்றார் என்று அவ்வளவு பெரிய புகழ்ச்சிகளுக்கு உள்ளான ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு விழா தான் இந்த ஆண்டு செலிப்ரேட் செய்யப்படுது. இவ்வளவு புகழ்பெற்ற ராஜேந்திர சோழன் தன்னுடைய சிறிய ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய நிலப்பரப்புகள் ஆசிய அளவிலையும் இந்திய கடற்பரப்பு கிழக்கு கடற்கரை பரப்பு முழுவதுமாகவே அவர் கைப்பற்றி தனது ஆட்சியை விரிவுபடுத்தினார். சோழர்கள் மன்னர்களிலேயே மிகவும் அதிகமான நிலங்களை கைப்பற்றியவரும் அதிக போர்களில் வெற்றி பெற்றவராகவும் பார்க்கக்கூடிய ராஜேந்திர சோழனுடைய வரலாறையும் அவர் அமைத்த இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயிலை பற்றியும் தான் இந்த தொகுப்புல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான சோழீஸ்வரம் கோயில் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோயிலைப் போலவே இதுவும் சோழர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகிறது. 2 பிரம்மாண்ட நுழைவு வாயில்களை கொண்ட இந்த கோயில் தற்போது நுழைவு வாயில் கோபுரங்கள் இல்லாமல் காணப்படுகிறது. இவற்றை கடந்து சென்றால் நம்மை நிமிர்ந்து பார்க்க வைக்கிறது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயிலின் பிரம்மாண்டமான விமானம். ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் எப்படி நளினமாக கட்டப்பட்டதோ அதே நளினத்துடன் தற்போதும் காட்சியளிக்கிறது. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பல்வேறு மன்னர்கள் திருப்பணி ஆட்டியிருக்கிறது இந்த நந்தி சிலையின் மூலமாகவே நமக்கு தெரிய வரும். நந்திகேஸ்வரர் சிலை ஏற்கனவே உடைந்த நிலையில இது இங்கே ஆண்ட உடையார் மன்னர்களால சுதை சிற்பமாக அமைக்கப்பட்ட நந்தி சிலை தான் தற்போது இங்கே இருக்கு. தஞ்சையில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் சிலைக்கு பிரதோஷ காலங்களில் அபிஷேகங்கள் செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில இங்கே இருக்கக்கூடிய இந்த நந்தி சிலை சுதை சிற்பமாக இருக்கப்படுறதுனால எந்த ஒரு அபிஷேகமும் இல்லாமல் இருப்பது பார்க்க முடிகிறது. மாமன்னர் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் சிவபெருமான் மீது கொண்ட தீராத அன்புதான் இவ்வளவு பிரம்மாண்டமான கோயில்களை எழுப்ப அவர்களை தூண்டியதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எவ்வளவோ நாடுகள் மீது படையெடுத்து சென்று சோழ பேரரசை விரிவாக்கிய இந்த மாமன்னர்கள் தங்களை சிவனுக்கு சேவை செய்பவர்களாகவே நினைத்து வாழ்ந்துள்ளனர். பாண்டிய, சாளுக்கிய என பல நாட்டு அரசர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போதிலும் எளிமையான கொண்டையணிந்து கொண்டு ஏதோ ஒரு மூலையில் சிவபெருமானுக்கு பூஜை செய்வது போன்று அமைக்கப்பட்டுள்ளது ராஜேந்திர சோழனின் சிலை. இந்த கோயிலுக்குள்ளேயே இன்னொரு கோயிலும் இருக்கு. இதுதான் அந்த துர்க்கையம்மன் கோயில். இது சாளுக்கிய மன்னர்களை வெற்றி பெற்று அங்க இருந்த துர்க்கையம்மன் சிலையை எடுத்துட்டு அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்குள்ளேயே வச்சு ஒரு சிறிய கோயில் அமைச்சிருக்கிறாரு ராஜேந்திர சோழன். 13 அரை அடி உயரமும் 62 அடி சுற்றளவும் கொண்ட ஒரே கல்லிலான மிகப்பெரிய சிவலிங்கம் தமிழ்நாட்டிலேயே இந்த கோயிலில்தான் உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் ரகுவரன்.